இப்ப நம்ம ஏ அழுத்தணும்னா அப்படியே கீழே வருங்க. இந்த பி அழுத்தணும்னா அப்படியே மேல போகும். 350 வரும் மேடம். இது பண்ணி கஸ்டமைஸ் ஸ்டாண்டுங்க. ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஃபோல்ட் பண்ணி இதனோட பைப் திக்னஸ் அதிகம். இந்த பைப் திக்னஸ் கம்மி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு பக்கமும் நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளையை விரிச்சு விட்டுக்கலாம். ஓகேங்க சார். இங்க பாருங்க நாலு பக்கம் நம்ம துணி காய வைக்கலாம். துணி காய வச்சுட்டு துணி பறக்காம இருக்கணும்னா இது எக்ஸ் மாதிரி இருக்குது பாத்தீங்களா? ஆமாங்க சார். எக்ஸ் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேங்க சார். ஓகே. ஆமாங்க. இந்த பட்டு சாரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல மடிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் உணர்ந்த பின்னாடி எடுத்து பீரோல மடிச்சு பாருங்க. இது ஸ்கொயர் பைப். இது வந்து ரவுண்ட் பைப். 3 ஸ்டெப்பா காய வச்சுக்கலாங்க. மேல 5 லைன், கீழ 5 லைன், 10 லைன், 15 லைன். ஆமாங்க. இது வந்து ஃபேமிலியோட துணி. இதுலயே நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பிளஸ் மாதிரி போட்டுக்கிறதுனாலங்க நல்ல லோடு போட்டு கிராச்சஸ் பண்ணீங்கன்னா கூட கிராச்சஸ் மெல்ட் பண்றது கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா 2 வருஷம் 4 வருஷம் அந்த பிள்ளைங்க வச்சிருந்துட்டு அங்கே போட்டு காரணம் குவாலிட்டியும் பிளஸ் வந்து ரேட் கரெக்டா கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரி 4 ட்ராக் இருக்குதுங்க. 1 2 3 4 வச்சு கொடுக்குறோம். போதுன்னு போட்டு நினைக்கலாங்க. இது என்னன்னு ஒரு கைத்தை மட்டும் கழட்டிட்டு ஒரு கயிறுங்க. இந்த மாதிரி நாங்களே வந்து வீட்டுக்கு போயிங்க ஒவ்வொரு வீட்லயும் மெஷர்மெண்ட் பார்த்து இந்த மாதிரி ஸ்டெப்பா நம்ம நிறுத்திக்கலாம் கொடுக்குறோம். இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். ஆமாங்க. இப்ப எல்லாமே ஆட்டோமேட்டிக் எத்தனை மேடம் இருக்கு. 7 லைன் வரும், 5 அடி வரும், 6 அடி வரும், 7 அடி வரும், 8 அடி 5 லைன் போடுற மாதிரி இருந்துச்சு. மொட்டை மாடியில நம்ம போடுற மாதிரி மேடம். இருந்து 5 ஃபீட் வரைக்கும் பண்ணிக்கலாம். 7 அடி வரைக்கும் போட்டுக்கலாம். 8 அடி வரைக்கும் நம்ம வந்து துணி இப்ப செவத்தோட ஒண்ணா அடக்கி வச்சுக்கலாங்க. துணி காய போடும்போது இப்படி எடுத்து போட்டுக்கலாங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சார்? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்காக உங்க ஷாப்பை வந்து விசிட் பண்ணிருக்கோம். உண்மையாவே கோயம்புத்தூர்லயே யாருக்கிட்டயுமே இல்லாம இல்லாத ஒரு யூனிக் ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. அது ரொம்ப டிஃபரெண்டா, அதுவும் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் வந்திருக்கோம். சொல்லுங்க சார், உங்க ஷாப் பத்தி சொல்லுங்க. நீங்க அந்த யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பத்தி சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இதோட நேம் சொல்லுங்க. எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்ல சார், அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் வந்து ஷேர் ஆகணும். நீங்க ஆன்லைன்ல பண்றீங்களா, டைரக்ட் விசிட் மட்டும் தானா அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்ஸுங்க நம்ம கடை நேமுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க லொகேட் ஆயிருக்குதுன்னா நம்ம திருச்சி ரோட்ல இருந்துங்க இந்த வேலன் காப்பில இருந்து உள்ள வரணுங்க. ஒரு 200 மீட்டர் வந்தா ராமநாதபுரம் தான். ஆமாங்க, ராமநாதபுரம் கோயம்புத்தூருங்க. இதே மாதிரி ஜெம் ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே பேக் சைடு வந்தோம்னாலும் நம்ம காமராஜர் சிலை இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே லொகேட் ஆயிருக்குதுங்க. நம்மளோட பிரான்ச் இது. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 15 வருஷமா இந்த இடத்துல பண்றோங்க. ஓனா மேனுபேக்சரிங் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நாங்க அந்த பொருளை உற்பத்தி பண்றதுனால அது வந்து கஸ்டமர் வந்து இந்த இடத்த நான் தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க. அது எப்படிங்க சார், லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க. ரொம்ப யூனிக்கா இருக்குங்க சார். எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம பாத்துக்கவே மாட்டோம், யோசிக்காத அளவுக்கு பண்ணிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க சார். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ள. சம சூப்பருங்க. இவங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்கு. நம்ம மேனுபேக்சரிங் யூனிட் இருக்குதுங்க மேடம். இது வந்து மேனுபேக்சரிங் பண்றோம்ல, இந்த மேனுபேக்சரிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர்ல இருக்கு. ஓ சரி சரி. ஆபீஸ் வந்து இங்க இருக்கு. ஓகே சார், சூப்பர். மேனுஃபேக்சரிங் யூனிட் தனியா இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் இருக்கு. நீங்க வந்து பல்க் எடுத்து ஏதாவது ஹோல்சேல் பண்றவங்க பாத்தீங்கன்னா வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூருங்க. இதுல வந்து கேரளா, கொச்சின், பெங்களூரு, எங்க கேட்டாலும் மெட்டீரியல் நாங்க சப்ளை பண்றோம். அங்கே இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு எங்களோட டீம் இருக்கு. ஆமா. இல்ல சார், இந்த இது பிசினஸ் எடுத்து பண்றவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பிசினஸாவும் எடுத்து பண்ணலாங்க மேடம். நிறைய எடுத்து பண்றாங்க. சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட கொரியர் பண்ணிடுவோம். எல்லாமே பெஸ்டா இருக்குங்க. பிசினஸ் ஐடியா, ஒரு யூனிக்கான பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சார் வந்து தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் நான் வீடியோல காமிக்க போறேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். பிரைஸ், ஸ்டார்ட் அப் பிரைஸ் என்ன சார்? நமக்கு 1500 இருந்து மேடம் 20,000 20,000 வரைக்கும் இருக்கு. உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் என்ன சார்? எஸ்எஸ் மெட்டீரியலுங்க, 304 கிரேடுங்க. ஓகேங்க சார். அது மெட்டீரியல் வந்து துரு பிடிக்காது, ரஸ்ட் ஆகாது. அதுதான் சார். அதனால தான் ஒரு Dress ஒரு 2000 3000 போட்டு எடுக்கிறோம். அது வந்து ரெஸ்ட் ஆக கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆமா சார். அதனால நல்ல குவாலிட்டியான பொருளை தான் நாங்க பண்றோம். சூப்பர். இல்லன்னா இந்த இடத்துல இவ்வளவு நாளா இருக்க முடியாது. ஆமாங்க, அதுதான் மெயின். தரம் தான் தலைமுறைக்கு. கண்டிப்பா சார். உண்மையாவே தரம் நல்லா இருந்தா போதும் சார். 5-10 எச்சா போனாலும் யாருமே கவலைப்பட மாட்டாங்க. முதல்ல வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்கும். ஆமாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு. 10 வருஷம்? ஆமாங்க. ஒரு பொருள் வந்து ஆன்லைன்ல வாங்குறதுலாம் 6 மாசத்துக்கு மேல யூஸ் ஆகாது. இதெல்லாம் 10 வருஷம் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் இல்ல.
அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா நான் 15 வருஷம் வச்சிருக்கிறதுனாலதான் அந்த 10 வருஷம் நான் வாரண்டியை கொடுக்க முடியும். சூப்பர் சார். இந்த மார்க்கெட் ஃபீல்டுக்குள்ள ஒரு 15 வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம் சார். அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பருங்க சார். என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வரக்கூடிய கஸ்டமருக்கும் நல்ல ஒரு பெஸ்டான பிரைஸ்ல சூப்பரா பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். நாங்க பாக்கலாங்க சார். நீங்க பாருங்க மேடம், எல்லா மாடலும் பாருங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். ப்ராடக்ட் பாத்துடலாமாங்க சார்? பாக்கலாங்க மேடம். ஓகேங்க சார். பிரைஸோட சொல்ல போறீங்க? சரிங்க மேடம், சொல்லுங்க சார். மேடம் இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டுங்க. ஓகேங்க சார். பவுடர் கோட்டிங்ல பண்ணி இருக்கிறோம். ஓகேங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்க. நேமே நல்லா இருக்குங்க சார், பட்டர்ஃப்ளை ஸ்டாண்ட். ஆமாங்க. இது அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாங்க. ஓகேங்க சார். இதோட பிரைஸிங் சார்? இது 1800 ரூபாய்க்கு கொடுக்குறோம் மேடம். ஓகேங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இதே பட்டர்ஃப்ளைல வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்எஸ் மெட்டீரியலுங்க. எஸ்எஸ். ஆமாங்க. இது 2800 ரூபாங்க மேடம். 2800. ஆமாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இது 3250 ரூபா. இதுக்கு என்ன வித்தியாசம்னா இதனோட பைப் திக்னஸ் அதிகம், இந்த பைப் திக்னஸ் கம்மி. ஆமா தெரியுதுங்க சார். அந்த டிஃபரண்ட் வந்து அதிலே தெரியுது. ஓகேங்க மேடம். இது அதே பட்டர்ஃப்ளை ஸ்டாண்ட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கமும் நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளையை விரிச்சு விட்டுக்கலாம். ஓகேங்க சார். இங்க பாருங்க, 4 பக்கமும் நம்ம துணி காய வைக்கலாம். பட்டர்ஃப்ளைனா நீங்க சொன்ன பேர்ல மட்டும் இல்லைங்க சார். ஆமாங்க. அதோட ஷேப்மே அந்த அளவுக்கு கொடுத்திருக்கீங்க சார். இது ஒரு மாடலுங்க மேடம். இது 3750 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க மேடம். ஓகேங்க சார். ஓகே. இது அதே மாதிரி ஃபோல்டபிள் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நம்ம ஃபேஸும் பாத்தீங்கன்னா பிடிக்காது. ஆமாங்க. இந்த மாதிரி ஃபோல்டபிள் பண்ணி நம்ம ஒரு ஓரத்துல வச்சிரலாங்க. சூப்பரா இருக்குல்ல? வெட்டுக்கடியில போட்டுறலாம். இந்த மாதிரி பாருங்க. ஓகேங்க சார். இது வேணும்னா இந்த மாதிரி ஃபோல்டபிள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க, 4 பக்கம் இப்படி விரிச்சுட்டுங்க. ஓகேங்க சார். இந்த மாதிரி 4 பக்கம் விரிச்சுட்டு நம்ம துணி காய வச்சுக்கலாம். ஆமாங்க. சென்டர்ல துணி காய வச்சுட்டு துணி பறக்காம இருக்கணும்னா இதை வச்சிருந்தோம்னாலும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த கிட்ஸோட துணி எல்லாம் போடும்போது ரொம்ப ஆமாங்க. நல்ல குழந்தைங்க துணி எல்லாம் போட்டுங்க வெயில்ல எடுத்து வச்சு நம்ம வந்து வெயில்ல வைக்கிறதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க சார். இந்த ரொம்ப குழந்தைங்க துணி காய வைக்கிறதுக்குன்னு இதை ரொம்ப வாங்குறாங்க கோயம்புத்தூர்ல. ஓகேங்க சார். ஏன்னா இனியெல்லாம் மழை காலம் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது கண்டிப்பா வந்து பயனுள்ளதா இருக்குங்க. ஆமாங்க மேடம். சார் அடுத்தது சார்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மாடல் ஸ்டாண்டுங்க. இது எக்ஸ் மாதிரி இருக்குது பாத்தீங்களாங்க? ஆமாங்க சார். எக்ஸ் மாடல் ஸ்டாண்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் 5.5 அடி வருங்க. ஆமாங்க. துணி காயற ஏரியா 40 இன்ச் வருங்க. ஆமா. ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒரு 48 அடி துணி காய வைக்கலாங்க. 48 அடி. ஆமாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 30 இன்ச்சுங்க இதனோட லென்த். இது வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச்சுங்க. எல்லாம் சேம் மாடலு. இதுல அகலம் மட்டும் கம்மி. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேடம் அடுத்த மாடல் வந்து இது ஹச் மாடலுங்க மேடம். இதுக்கு பேரு ஆமாங்க. இது ஹச் மாதிரி இருக்கிறதுனால ஹச் மாடல். அதோட சிம்பிளே நீங்க ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உட்ல வச்சிருப்பாங்க மேடம். ஒவ்வொரு வீட்லயும் உட்ல இருக்கும். ஆமாங்க. இந்த பட்டு சாரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல மடிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் உணர்ந்த பின்னாடி எடுத்து பீரோல மடிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி யூஸுக்காக நாங்க இதை செஞ்சோம். இப்போ ஒவ்வொரு கடைங்களுக்கும் இது யூஸ் பண்றாங்க மேடம். துணி கடைங்களுக்கு ஹேங்கர் போட்டு இது ஒவ்வொரு இதா மாட்டிக்கிறாங்க. டி ஷர்ட் ஒரு லைன் மாட்டிக்கலாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நைட்டி இந்த மாதிரி எது வேணாலும் மாட்டிக்கலாம், கீழே மேல. இது வந்து ரெண்டும் ஒரே மாடல் தான். இது ஸ்கொயர் பைப்ல பண்ணி இருக்கிறோம். இது பாருங்க, இது ஸ்கொயர் பைப்பு, இது வந்து ரவுண்ட் பைப். இது ரெண்டும் சேம் மாடலுங்க. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேடம் இது 2800 ரூபாய். ஆமாங்க. இது வந்து 2800, இது 2600. இதுக்கு ஒரு 200. ஆமாங்க. இது துணி காய போடுற ஐட்டம் தாங்க மேடம். ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 ஸ்டெப்பா காய வச்சுக்கலாங்க. இது வந்து 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேடம் 10 லைன் ஸ்டாண்டுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல 5 லைனு, கீழே 5 லைனு, 10 லைனுங்க. இதுல 25 அடி துணி காயும். இதுல 25 50 அடி காயும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 லைன் இருக்குது. இங்க பாருங்க. ஆமாங்க. இது 3 ஸ்டெப்புங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 75 அடி துணி காயும். ஆமாங்க. இதுல ஒரு 5 லைனுங்க, இதுல 5 லைனு, கீழே 5 லைன், மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 15 லைன். ஆமாங்க. இது ஃபேமிலியோட துணி இதுலயே நமக்கு. ஆமா. இது 6500 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. அந்த 10 லைன் ஸ்டாண்ட் 5500 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா மேடம் இந்த கோட் ஹேங்கருங்க. கோட் ஹேங்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட் எல்லாம் மாட்டிக்கலாங்க. இந்த நம்ம பேக்கு இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்கிறாங்க. பல வகையில இது யூஸ் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 17 பால் இருக்குதுங்க மேடம். 17 பால் இருக்குதுங்க. இது 2800 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பிளஸ் மாதிரி போட்டுருக்கிறதுனாலங்க நல்ல லோடு எடுக்குங்க மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா கொடுக்கறது, கல்லுல கொடுக்கறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்ததுனால இந்த மாதிரி மாடல் பண்ணிருக்கிறோம். நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமாங்க. இதோட பிரைஸ் என்ன சார் வருது? இது 2800 ரூபாய் வருதுங்க மேடம். ஆமாங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆமாங்க.
இந்த பட்டர்ஃபிளை ஸ்டாண்டு முதல்ல சொன்னேன் இல்லைங்க, பட்டர்ஃபிளைல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பவுடர் கோட்டிங் கட்டலங்க. இந்த பவுடர் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா காருக்கு அடிக்கிற அந்த பவுடர் கோட்டிங்ல நாங்க பண்ணிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக்கல் கலர்ல பண்ணிருக்கிறோம். நீங்க சாவி போட்டு கிராச்சஸ் பண்ணீங்கன்னா கூட கிராச்சஸ் ஆகாது. அந்த மாதிரி 7 ப்ராசஸ் நல்ல குவாலிட்டியா பவுடர் கோட்டிங் மேடம். அதாவது எம்எஸ் மெட்டீரியல்ல மேல வந்து பாத்தீங்கன்னா பவுடர் அடிச்சுங்க, இது வந்து மெல்ட் பண்றது. ஆமாங்க, இது வந்து உறிஞ்சு வராது, கிராச்சஸ் ஆகாது, லைஃப் வரும். இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான். ஆமாங்க, அதே பட்டர்ஃபிளைல வந்து எஸ்எஸ் எடுத்தோம்னா லாங் லைஃப் அப்படியே இருக்குங்க மேடம். இது எடுத்தோம்னா ஒரு 2 வருஷம் நாங்க வாரண்டி கொடுக்குறோம். அதுக்கு மேல இது வந்து ஏதாச்சுன்னா நம்ம மறுபடியும் பவுடர் கோட்டிங் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ஒரு ஹாஸ்டல்ல ஒரு பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா 2 வருஷம் 4 வருஷம் அந்த பிள்ளைங்க வச்சிருந்துட்டு அங்கேயே போட்டு போற மாதிரி இருந்தா இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம். கொஞ்சம் விலை கம்மியா வரும். ஓகே சார், எவ்வளவு சார் வரும்? அதான் 1800 ரூபாய். அவ்வளவுதான், நம்ம ஸ்டார்ட்அப்ல பார்த்தோம் இல்லையா? ஆமா, அதேதாங்க மேடம், அதேதான். இது வந்து அந்த குவாலிட்டி பத்தி சொல்றதுக்காக சொல்றேங்க. சரி, இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பவுடர்னோட குவாலிட்டி அதிகம், அதனோட விலையும் அதிகம். இருந்தாலும் நாங்க மார்க்கெட்ல வந்து இவ்வளவு காலம் இருக்கிறதுக்கு காரணம் குவாலிட்டியும் பிளஸ் வந்து ரேட் கரெக்டா கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரி கொடுக்க முடியுது. சூப்பருங்க சார். அடுத்தது மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட், இது வந்து செப்பல் ஸ்டாண்டுங்க. செப்பல் ஸ்டாண்டு, செப்பல் வச்சுக்கலாங்க, புக் எல்லாம் அடிக்க வச்சுக்கிறாங்க, ஒரு பாத்திரம் கூட கமித்தி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கு ஏத்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 ரேக் இருக்குதுங்க. 1 2 3 4. ஒவ்வொன்றுலயும் 4 ஜோடி வச்சோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஜோடி செப்பல் வைக்கலாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல 6 லைன் 6 ஸ்டெப் வைக்கலாம், 7 ஸ்டெப் 8 ஸ்டெப் வேணும்னாலும் வச்சு கொடுக்குறோம். கஸ்டமைஸ் இருக்கா சார்? ஆமாங்க, இது வந்து 3 ஸ்டெப்புங்க. இது 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம், இது 3500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 500 டிஃபரெண்ட் தான். ஆமாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் மெட்டீரியலுங்க. ஆமாங்க, நீங்க வெயிட்டே பாத்தீங்கன்னா தெரியும், 8 கிலோ வெயிட் வருங்க. நல்லாவே வெயிட் இருக்கும் போல. அப்பா, நல்லாவே வெயிட் இருக்குங்க சார். சார் சொல்லுங்க சார், அடுத்து என்ன பார்க்க போறோம்? மேடம், இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹேங்கர் தாங்க. இது வந்து ஒரே ஒரு கைத்தை எடுத்து விட்டாங்க, இந்த மாதிரி வந்து நின்னுக்கும். நம்ம துணி வந்து இந்த பக்கம் போட்டா அந்த பேலன்ஸ் பண்ணி போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி 1500 ரூபாய்க்கு நாங்க பண்ணி கொடுக்குறோங்க. ஆமாங்க, இது ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது போதுன்னு கூட நினைக்கலாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கைத்தை எடுத்து விடும் போது இது அப்படியே வந்துடும். இந்த ஒரே ஒரு கைத்தை தான் லேடிஸ் வந்து இழுத்துங்க மேல லாக் பண்ணணும். ஆமாங்க, இதுக்கு பதிலாக தான் நாங்க என்ன பண்ணி இருக்கிறோம்னாங்க, இங்க பாருங்க, ஒரே ஒரு பைப்பை கழட்டி விட்டா வருங்க. இந்த பாருங்க, ஒரு கைத்தை மட்டும் கழட்டி விட்டா ஒரு பைப் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டோட்டலா அந்த கயிறு இருந்ததுன்னா டோட்டலா துணி கீழே விழுந்துருங்க. அது அவ்வளவு வெயிட் ஒரே கயிறு தாங்கணும். இது ஒரு பைப்புக்கு ஒரு கயிறுங்க. இந்த மாதிரி இழுத்துங்க நம்ம லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பேர் சிங்கிள் ராடுன்னு வச்சிருக்கிறோம். இதுல வந்து பாருங்க மேடம், கயிறு வந்து பாருங்க 3 பிரி இதுல வருங்க. இது வந்து மெரைன் கயிறு மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இட்டு போகாது, லைஃப் வரும் மேடம். ஆமாங்க, இது வந்து பிஸ்னெட்டுக்கு வர்றதுங்க, 6 லைனுங்க மேடம். இது வந்து மேல வர்றது பிளாஸ்டிக்ல வருதுங்க, இதுல ஸ்டீல்ல வருது. இங்க பாருங்க, இதுல வந்து பாருங்க இது எஸ்எஸ்ல போட்டுக்கிறோம். இந்த மாதிரி எல்லா மாடலும் இருக்குது. ஆமாங்க, இது பாருங்க, இதுலயும் எஸ்எஸ் கிளாம்புங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்ல பவுடர் கோட்டிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். அங்க இருக்கிறது பிளாஸ்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல செட் பண்ணி எல்லாம் கொடுத்துருவீங்களா சார்? என்னங்க மேடம், நாங்களே வந்து வீட்டுக்கு போய்ங்க ஒவ்வொரு வீட்லயும் மெஷர்மெண்ட் பார்த்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். ஒவ்வொரு ஸ்டெப்பா துணி வந்து கேப் விட்டு காயறதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப்பா நம்ம நிறுத்திக்கலாம். சூப்பருங்க சார். ஆமாங்க, துணி கிரியேட்டிவிட்டியா நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க. இப்படி துணி வந்து பாருங்க ஸ்டெப்பா துணி காயும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல இருக்கு, எஸ்எஸ்ல இருக்கு, அதுல வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு. ஆமாங்க, இது வந்து ஒரு 5 அடி 6 லைன் எடுத்தா 3000 பண்ணி கொடுக்குறோம். இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். வீட்லயே வந்து நாங்க பண்ணி கொடுத்துறோம். 3000 இவ்வளவு ஒர்க் நீங்க பண்ணி கொடுத்துறோம். ஒரு வாஷிங் மிஷினோட அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஆமாங்க, பால்கனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்கிற இடத்துல ஏசி, கம்ப்ரஸரு, வாஷிங் மிஷின், வாஷ் பேஷன் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல இந்த துணி காய போடுறதுக்கு இது வந்து நல்ல யூஸா இருக்கும். ஆமாங்க சார். சொல்லுங்க சார், அடுத்தது மேடம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிமோட்லயே வந்து அதாவது துணி காய போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதை எடுக்கிறது, அதை வந்து கீழே இறக்குறது, இந்த மாதிரி நிறைய சிரமப்படுறதுனாலங்க ரிமோட்லயே பண்ணிருக்கிறோங்க மேடம். இந்த ரிமோட்டை வந்து அழுத்தணும்னாங்க, இப்ப நம்ம ஏ அழுத்தணும்னா அப்படியே கீழே வருங்க. இந்த பி அழுத்தணும்னா அப்படியே மேல போகும். ஒரு 20 செகண்ட்ல கீழே இறங்கி வந்துருங்க மேடம்.
20 செகண்ட்ல இறங்கி வந்துடும். நம்ம துணி எடுத்துட்டு மறுபடியும் மேல ஏத்தி விட்டுறலாம். வேணுங்கிறப்ப நம்ம கீழே இறக்கிக்கலாம், வேண்டாங்கிறப்ப நம்ம மேல ஏத்தி விட்டுறலாம். அந்த ரிமோட்டால எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஆமாங்க, இப்ப எல்லாமே ஆட்டோமேட்டிக் எத்தனைங்க மேடம் இருக்கு. ஒரு சாப்பாடு வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் கொண்டாந்துட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஏங்கர்லயும் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக் இருக்குங்கிறதுக்காக தான் நாங்க ரிமோட்ல பண்ணிருக்கிறோம் மேடம். சரிங்க சார், பாருங்க சூப்பரா இருக்குது சார். இதோட பிரைஸ் சொல்லலாமா நம்ம? இது வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேடம், அதாவது 15,000 இருந்து 20,000 வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். ஆமா, இதுல 5 லைன் வரும், 7 லைன் வரும், 5 அடி வரும், 6 அடி வரும், 7 அடி வரும், 8 அடி வரைக்கும் வரும். ஓகே சார். இது நம்ம வீட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம் போலங்க சார்? வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாங்க மேடம். பால்கனில பண்ணிக்கலாம், போர்ட்டிகோல பண்ணிக்கலாம், ஒரு கார் பார்க்கிங்ல பண்ணிக்கலாம், கார் கீழே நிறுத்திக்கலாம், மேல துணி காயும், எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். சூப்பர். பண்ணலாம் மேடம். மேடம் இது நம்ம இத அங்க பாத்தீங்கல்ல ஒரு தடவை கீழே ஏறி இறங்குற மாதிரி, அதுலயே இது கொஞ்சம் அட்வான்ஸிங் மேடம். இது ஒரு லைன் இறக்கணும்னா, ஒரு ரோப் இறக்கணும்னா நம்மளுக்கு எல்லா லைனுமே கீழே வரும். இதுல 7 லைன்ஸ் இருக்குங்க மேடம், 5 லைன்ஸ் இருக்கு. இது நீங்க ஒரு 40ல இருந்து ஒரு 50 கிலோ வரைக்கும் வெயிட் போட்டுக்கலாங்க மேடம். அந்த அளவுக்கு? ஆமாங்க. சூப்பர் சார். இதோட காஸ்ட் சொல்ல முடியுமா சிஸ்டர்? நீங்க இதுல ஒரு 8 அடிக்கு 7 லைன் போட்டீங்கன்னா ஒரு 10,600 வருங்க மேடம். ஓகே. மினிமம் ஒரு 5 அடிக்கு 5 லைன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 7,500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளவுதான். மினிமம் வந்து 7,500 இருந்து. ஆமாங்க மேடம். சூப்பரா இருக்குதுங்க. அந்த ரிமோட்டும் நல்லா இருக்கு, எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இருக்கிறதே தெரியாது. மேல இருந்து நம்ம துணியை போட்டுட்டு ஒன்ஸ் நம்ம மேல ஏத்தி விட்டுட்டோம்னா மேல ரூஃபோட ஒன்னா இருந்துக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான், நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கு. மழை காலத்துலயும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க. இப்ப எல்லாருமே ஒர்க் போறதுனால பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த மாதிரிதான் நம்மளுக்கு நைட் வந்து துவைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா தான். ஓகே சிஸ்டர், அடுத்தது பாக்கலாமா? இது வந்து மொட்டை மாடியில நம்ம போடுற மாதிரி மேடம். ஓகே. மொட்டை மாடியில நம்ம மேல ஓபன் டெரஸ்ல எங்களுக்கு துணி காயணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம 8-10 அடி முதல் கொண்டு பண்ணி கொடுக்குறோம் மேடம். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. இது வந்து காம்பவுண்ட் வால்ல எல்லாம் போட்டுக்கலாம் மேடம். இதுலயும் உங்களுக்கு எவ்வளவு ஃபீட் வேணுமோ உங்களுக்கு அந்த சைஸுக்கு பண்ணி கொடுக்குறோம். இந்த சைஸ் மட்டும் தான் எவ்வளவு வரும்? இப்ப இது 2 ஃபீட்டுங்க மேடம். 2 அடினா உங்களுக்கு ஒரு 1,200 ரூபாய் வரும். 1,200 ரூபாய் தான். பாருங்க, இது 2 அடி நமக்கு எஸ்எஸ்டில கொடுத்திருக்காங்க. இது சிஸ்டர் இதுவும் 2 ஃபீட் தாங்க மேடம். இது இந்த நம்ம இந்த ஃப்ரேம் குடுக்கறதுனால இது ஒரு 2,300 வரும். அந்த ஃபுல்லாவே ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. இது வந்து இந்த பாத்ரூம்ல நம்ம டவல் காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல மேடம், சிங்கிள் லைன் டவல் ராட்ஸ், அதுல அந்த மாடல் மேடம். 2 ஃபீட்ல இருந்து 5 ஃபீட் வரைக்கும் பண்ணிக்கலாம். என்ன பிரைஸ் வருது? இது ஒரு 2 ஃபீட் போட்டீங்கன்னா 350 வருங்க மேடம். 350. இதே வயசானவங்க உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு பாத்ரூம்ல எல்லாம் பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு மாதிரி வேணும்னா கூட இதுல கீழே ஒரு லைன் வச்சு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஆமாங்க. 350ல இருந்து அப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க மேடம். 350க்கு உண்மையே சூப்பர் தாங்க. உள்ள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். அடுத்த சிஸ்டர் மேடம் அங்க வந்துட்டு நம்ம 7 லைன்ல பார்த்தோம்ல இந்த மாடல், இதுல வந்து 5 லைன்ஸுங்க. 5 லைன் வருதுங்க. இதுலயும் உங்களுக்கு மினிமம் 5 அடி லென்த்ல இருந்து 8 அடி வரைக்கும் போட்டுக்கலாம். 8 அடி வரைக்கும். சூப்பர் சூப்பர். இதெல்லாமே எஸ்எஸ் ஸ்டீல் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. ஓகே. இந்த மாடல் மேடம். இது வந்து டவல் டாடுன்னு சொல்லுவோம். நம்ம ஒன்ஸ் துணி இப்ப செவத்தோட ஒண்ணா அடக்கி வச்சுக்கலாங்க. துணி காய போடும்போது இப்படி எடுத்து போட்டுக்கலாங்க மேடம். இது நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து 2 அடியில இருந்து 5 அடி வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க மேடம். 2 அடியில இருந்து 5 அடி. எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் தான். சரிங்களா? அவங்க இடத்த வந்து ரொம்ப மிச்சமும் படுத்திக்கலாம். பிளஸ் வந்து இப்போ ஒர்க் போற லேடிஸ் மொட்டை மாடி ஏறி இறங்கி காய போடுறது அதுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. சரிங்களா? அந்த ஒரு காரணத்துக்காகவே இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்காகவே பண்ணி கொடுக்குறாங்க. செம சூப்பரா. இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சர், இவங்களே தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. டிசைனிங் இது எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே இவங்களோட ஓன் தான். ரொம்ப நல்லா இருக்கு. பிரைஸும் அஃபோர்டபுளா இருக்குது. இன்னைக்கு வீடியோல ஃபுல்லாவே சூப்பர் ஐட்டமா நம்ம வந்து பார்த்தோங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சார் ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வித் பிரைஸோடையும் வந்து சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது எல்லாமே நீங்க டைரக்டா வந்து வாங்க முடியும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். அப்படிங்கும்போது உண்மையாவே சூப்பர் தான். எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூனிக்கான நேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட்டர்ஃபிளை, எக்ஸ், ஹெச் மாடல்னு சொல்லிட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க உடனே கால் பண்ணுங்க, உடனே ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணுவாங்க. ஆன்லைன் வந்து ரொம்ப குயிக்கா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டேரக்டா விசிட் பண்றீங்க அப்படின்னாலும் கால் பண்ணுங்க. லொகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். லொகேஷனை கிளிக் பண்ணி டேரக்டா நீங்க வந்து விசிட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம்.
அடுத்த வீடியோல நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.